கதையை பார்க்குறீங்களா? செடியில் தண்ணி பிடிச்சி விட்டுட்டா எங்கள் வீட்டில் குருவி செடியில் உட்காந்து மேலெல்லாம் செடியில் தண்ணி பிடிச்சி விட்டுட்டா நல்லா குடிக்கிற கதையை மேலே வந்து அந்த செடியில் மேலெல்லாம் தண்ணியில் மேலே போட்டு பரட்டி எப்படி குளிக்கிறாங்க அப்படி குளிக்கிறாங்களாம். செடியில் தண்ணி பிடிச்சி விட்டாச்சு. செடியில் இருக்க தண்ணியில் தெரியுதா குளிக்கிறாங்களாம். இந்த செடியில் பரண்டு குளிக்கிறாங்க பாருங்கள். இல்லை தண்ணியை மேலே போட்டு பரட்டிக்கிட்டு குளிக்கிறாங்களாம். செடியில் உள்ள தண்ணியை போட்டு மேலே பரட்டி நல்லா இருக்கா குளிக்கிறது. மதிய நேரம் உட்காந்து செடியில் மட்டும் மேலே தண்ணி அரைச்சி விட்டாச்சு. அவ்வளோ பேர் குளிக்கிறாங்களாம். மேலே தண்ணி தெளித்து விட்டோன்னே பார்த்துங்க குளிக்கிற கதையை. எல்லோரும் குளிக்கிறாங்களாம். இப்படி தண்ணி பிடிச்சி விட்டால் பகலில் வந்து குளிச்சிருவாங்க தினம். இதுதான் அவங்க வேலையே. தெரியுதா குளிக்கிறாங்களாம். செடி ஈரத்தில் அந்த ஈரத்தை பரட்டிக்கிட்டு குளிக்கிறாங்களாம். தெரியுதா? செடி மேலே உள்ள ஈரத்தில் பரட்டுறது பாருங்கள். அப்படியே பரட்டிட்டு குளிக்கிறாங்களாம். எல்லா குருவியும் இந்த ஒரு செடியில் எத்தனை பேர் குளிக்கிறாங்க பாருங்கள். குளிக்கிறது தெரியுதா? இப்படி தண்ணியை பிடிச்சி விட்டா வந்து குளிச்சுட்டு போயிடுவாங்க தினம் மதியம். அவங்க குளிக்கிறதுக்காகவே தண்ணி பிடிச்சி விட்றோம் பாருங்க. எப்படி குளிக்கிறாங்கன்னா இப்படி தான் செடியில் இருக்கிற தண்ணியில் பரண்டு மேலே பரட்டிக்கிட்டு குளிப்பாங்க. அவங்க குளிக்கிற கதை தான் அது. செடியில் தண்ணி பிடிச்சி விட்டேன் மாதிரி குளிக்கிறாங்களா உட்காந்து. தெரியுதா? நல்லா உட்காந்து அந்த தண்ணியை போட்டு பரட்டி குளிக்கிறாங்களாம். இப்படி செடியில் தண்ணி பிடிச்சி விட்டுட்டா வந்து குளிச்சிடும். கதையை பார்க்குறீங்களா? செடியில் தண்ணி பிடிச்சி விட்டுட்டா அந்த செடியிலே உட்காந்து மேலெல்லாம் பரட்டி குளிச்சிடுவாங்க. நல்லா குளிக்கிற கதையை பாருங்கள். மேலெல்லாம் எரியுதான். எப்படி குளிக்கிறாங்க. செடியில் தண்ணி பிடிச்சி விட்டாச்சு. செடியில் இருக்க தண்ணியில் குளிக்கிறாங்களாம். பரண்டு குளிக்கிறாங்க பாருங்கள். செடியில் உள்ள தண்ணியை போட்டு மேலே பரட்டி நல்லா இருக்கா குளிக்கிறது. மதிய நேரம் இப்படி அந்த ஒரு செடியில் மட்டும் அவ்வளோ பேர் குளிக்கிறாங்களாம். பார்த்துங்க குளிக்கிற கதையை.